ஆந்திராவில் ஒரு சங்கராச்சாரிய, ஆந்திராவிலே எங்கேயோ ஒரு சங்கராச்சாரிய போய் கவர்னராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் பார்த்தாங்க. அந்த அம்மா வந்து கை நீட்டு அப்படி தூக்கி போடுறாங்க புடவைய. அவங்க கவர்னர், அவர் சாதாரண ஒரு ஆள், நம்முடைய பார்வையில் சாதாரண ஆள் தான், அவங்க பார்வையில் ஜெகத்குரு. அவர் கவர்னர் கையில் ஒரு புடவையை அப்படி தூக்கி போடுறாரு. ஆனால் சமூகத்தில் அவங்க வேற சாதி, உயர்ந்த சாதி, அவங்களுக்கு கீழே நிறைய சாதி இருக்கு. இப்படிப்பட்ட அடுக்கு முறை, சகோதரத்துவம் இல்லாத ஒரு சமூக கட்டமைப்பு, அதை நியாயப்படுத்துகிற ஒரு மார்க்கம், இதை அரசாங்க மதமாக ஆக்க முடியாது. அம்பேத்கர் வாதிடுகிறார். அவரை தவிர வேற யாரு கையில போய் அந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தாலும் இது அரச மதமா ஆக்கியிருப்பாங்க. அன்றைக்கு இந்த மதத்தின் மீது தீவிரமான பற்றுதல் கொண்டிருந்த காந்தியடிகளே அம்பேத்கர் சொன்னதை ஏத்துக்கிட்டார். இதுதான் அபூர்வம், அதிசயம். ஜவஹர்லால் நேரு கூட முற்போக்கான சிந்தனையாளர், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், பகுத்தறிவாளர் என்கிற பெயர் அவருக்கு உண்டு. அவர் அம்பேத்கர் சொன்னதை ஏற்றுக்கொண்டார் என்பது பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனால் மூச்சுக்கு 300 தடவை ராமா 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 ஹரே ராம் ஹரே ராம் ஹரே ராம் என்று சொல்லிக் கொண்டிருந்த காந்தியடிகளே அரசாங்கத்துக்கு மதம் வேணான்னு ஒத்துக்கிட்டார். அதனால்தான் அவரை நாத்துராம் கோட்சேயை வச்சு சுட்டு கொண்டாங்க. காந்தியடிகள் என்கிற ஒரு மாமனிதர் இந்த மண்ணிலே துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டதற்கு காரணம் அவர் மதச்சார்பின்மை என்கிற கருத்திலே உறுதியாக இருந்தார் என்பதுதான். இந்திரா காந்தி அம்மையார் சுட்டு படுகொலை செய்யப்பட்டதற்கு காரணம் மதத்தின் பெயரால் எந்த ஆதிக்கத்தையும் அனுமதிக்க முடியாது என்று பொற்கோவிலில் ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன், நீல நட்சத்திர நடவடிக்கையை மேற்கொண்டார் என்பதுதான். அவரும் மதசார்பற்றவராக இருந்தார். இந்த மண்ணில் இருவரும் தலைவர்கள் மதச்சார்பின்மைக்காக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். தம்முடைய குடும்பத்திலே பாட்டி இதனால் படுகொலை செய்யப்பட்டார். தந்தையும் இனவாத அரசியல் தலையீட்டினால் படுகொலை செய்யப்பட்டார் என்ற நிலையிலும் கூட ராகுல் காந்தி அதிலிருந்து பின்வாங்காமல் மதச்சார்பின்மையிலே உறுதியாக நிற்கிறார். ஏன் நாம் காங்கிரஸோடு நிற்கிறோம் என்பதற்கு இதைவிட வேறு ஆதாரம் தேவையில்லை.